ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் சர்வீஸ் தான் நம்ம சைட்டுக்கு இழுக்கிறோம். இது ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடியே இழுத்தாச்சு சர்வீஸு. பார்த்திங்கன்னா டைம் இல்லை, ஒர்க்கோ ப்ரெஷரு, அதனால் எடிட் பண்ண முடியல. அதனால தான் வீடியோ இப்போ கொஞ்சம் டிலே ஆகுது. இனிமேல் வர வர கரெக்டாக வீடியோ போடுற மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். 1 இன்ச் பைப்பு 3 ஃபேஸ் சர்வீஸ்க்கு போட்டிருக்கோம். 720ன்றனால 1 இன்ச் போதும். இதுக்கு மேலே இருக்கிற கேஜி கேபிள் போனால் மட்டும் நம்ம பைப் சைஸ் கூட்டினா போதும். சிங்கிள் ஃபேஸ்னால் 3/4 இன்ச்சு போதும். பார்த்திங்கன்னா ஒரு 25 அடிக்கு நம்ம 1 இன்ச் பைப்பை தான் கொண்டு வந்திருக்கோம். அது சீலிங்கில் பைப்பு அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க காங்கிரீட்டில். நல்லா சுவத்தில் நம்ம அடிக்கிறனால சுவர் பூரா யூ கிளாம்ப் போட்டுட்டு சீலிங்கில் ஒரு 3 அடிக்கு மட்டும் 1 இன்ச்சு நைல் கிளாம்பு போட்டு சீலிங்கில் நிப்பாட்டி பைப்பை சேம் லெவலுக்கே கொண்டாந்தாச்சு. ஏன்னா அந்த 3 அடி சும்மா நம்ம நிப்பாட்டிட்டோம், சுவத்தில் மட்டும் பக்கத்தில் எண்டிங்கில் கிளாம்ப் போட்டுக்கிட்டோம்னா வயர் சர்வீஸ் போஸ்ட்டில் எடுத்து கட்டுறப்ப இது கிட்டத்தட்ட ஒரு 60 அடி இருக்குன்றனால பைப்பு வளைஞ்சு கொடுத்துரும். அதனால் சீலிங்லேயும் ட்ரில் பண்ணி சக்கை போட்டு நைல் கிளாம்ப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் எந்த இடத்துல நீங்கள் யூ கிளாம்போ நைல் கிளாம்போ அடித்தாலும் ட்ரில் பண்ணி வுட்டு பிளக்கு சக்கை குச்சி அடித்து நீங்கள் இருக்குனீங்கன்னா கொஞ்சம் க்ரிப்னஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 பெண்டு 3 கப்ளரோடு நம்ம முடிச்சாச்சு 1 இன்ச் பைப்பு 25 அடியை. நம்ம வேலையை எப்படின்னாலும் பார்க்கலாம், ஆனால் ஐடியா பண்ணி பார்த்தா பெட்டராக இருக்கும். அதே போக அந்த வால் முடிகிற இடத்துல எண்டுலேயும் ஒரு யூ கிளாம்ப் போட்டுக்கிட்டோம் க்ரிப்னஸ்காண்டி. அதுக்கும் வுட் பிளக் அடித்து நம்ம நைலே அடிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆணி அடிக்கிறது பெஸ்ட்டு. மேக்ஸிமம் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு ஆணி அடிங்க. ஏன்னா அப்புறம் லோடு அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் 2.5 இன்ச்சு ஆணி போட்டுக்கிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எப்போயுமே எந்த ஃபிட்டிங் பண்ணாலும் ட்ரில் பண்ணி போடுங்க. இப்போ மீட்ரு போர்டு நம்ம எப்படி ஆக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 15க்கு 12 3 63 ஆம்ஸ் கேரியல் போட்டிருக்கு. இன்னொரு வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 40 ஆம்ஸ் கேரியல் தான் போட்டிருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இங்கே 3 ஏசி, அங்கே 1 ஏசி. அதனால் நீங்கள் லோடை பொறுத்து கேரியல் ஹெவினஸை கூட்டிக்கிறது நல்லது. 3 ஏசியும் அட்டன் டயத்தில் போட போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம சேஃப்டி ப்ரப்போஸ்க்காண்டி ஆர்சிசிபி போட்டு நம்ம கேரியல் போட்டோம். அதே மாதிரி டீ போல்ட்டு நம்ம ஆக வைக்கிறதும் சுவத்தில் பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணி வுட்டு பிளக்கு சக்கை குச்சி அடித்து நைல் போட்டு இறுக்கிட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு க்ரிப்னஸ் நல்லாயிருக்கும். அதை எப்போயுமே குத்து மதிப்பாக மார்க் பண்ணாமல் எந்த ஒரு லைட் ஃபிட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு கிளாம்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சு பார்த்து மார்க் பண்ணி ட்ரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு மிஸ்ஸே ஆகாது, பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் புதுசாக பிகினிங்கில் ஒர்க் பழகிறவங்க ட்ரில்லை சாய்ச்சி போடுவாங்க. அப்படி சாய்ச்சி போடாமல் நேராகவே போடுங்க. என்னடா உங்களுக்கு சொல்லிட்டு நான் சாய்ச்சி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பைப் இருக்குன்றனால சாய்ச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் போட்டாச்சு. ஸ்ட்ரெயிட் போட்டு தான் நம்ம வுட் அடிச்சிருக்கு. ஏன்னா கிராஸ் கண்டி அடித்தோம்னா ஆணி நம்மளுக்கு லூஸ் ஆகி ஃப்ரீயாகி ரிட்டன் வெளியில் வந்துடும். அதனால் பண்ணியிருக்கு, சரிங்களா. அதே மாதிரி சர்வீஸ் வயரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா RYPB பிளாக்கு, ரெட்டு, எல்லோ, ப்ளூ. எப்போயுமே மேலே கட்டுற க்ரீன் கம்பி ஃபஸ்ட்டு எர்த்து கம்பிக்கு கீழே பார்த்திங்கன்னா நியூட்ரலுக்கு அப்புறம் ஆர் ஃபேஸு, எல்லோ ஃபேஸு, ப்ளூ ஃபேஸு, R1, எல்லோ 2, ப்ளூ 3, இந்த மாதிரி கட்டிக்கிடணும். சில பேர் பிகினர்ஸ்க்கு சர்வீஸ் கம்பிக்கெಲ್ಲ ஃபேஸ் போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. எர்த்து கம்பிக்கு கீழே எப்போயுமே பார்த்திங்கன்னா 100% நியூட்ரல் இருக்கணும். அதுக்கு கீழே தான் ஃபேஸ் இருக்கணும். சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் லாஸ்ட் ஃபேஸ் இருக்கணும். 3 ஃபேஸாக இருந்துச்சுன்னா எர்த்து கம்பி, நியூட்ரல், அதுக்கப்புறம் தான் 3 ஃபேஸ் வர்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி பால்பீன் கட்டுறதையும் நான் காமிச்சிருப்பேன், அதையும் பாருங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சவங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கலாம். நான் போடுற வீடியோ எல்லாமே புதுசாக பழகிறவங்களுக்கும் இந்த வேலைனா எப்படி பார்ப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறவங்களுக்காண்டி மட்டும்தான் நம்ம இந்த இதெல்லாம் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபிட் பண்ணிட்டு டைரெக்டாக போட்டு ஸ்ப்ரிட் லெவல் வச்சு பார்த்தாச்சு. ஸ்ட்ரெயிட்னஸ்க்கு மீட்ரு போர்டு எப்போயுமே தரையிலேருந்து 5 அடி இருக்கணும். ஏன்னா ஹைட்டு கம்மியான ஆளாக இருந்தாலும் சரி, ஹைட்டு கூடின ஆளாக இருந்தாலும் சரி, 5 அடி ஃபிக்ஸடு ஹைட் வச்சுக்கோங்க. மீட்ரு பாக்ஸோட கீ மட்டும் அதுதான் கரெக்டான லெவல் ப்ரொசீசரு. இப்போ பூராமே ஐசோலேட்டர் எங்கேயுமே சர்வீஸில் கொடுக்குறதில்ல, RCCB தான் கொடுக்குறாங்க. RCCB நம்பரை எழுதிட்டு தான் அப்ரூவலே தர்றாங்க. ஏன்னா மாற்றக்கூடாதுன்றதுக்காண்டி RCCB தான் இப்போ மேக்ஸிமம் போயிட்டுருக்கு. ELCBயும் ஒரு சில இடத்துல அப்ரூவல் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா RCCB தான் போட்டுட்ருக்காங்க. இந்த பால்பீனை பார்த்திங்கன்னா வயர் நம்ம அந்த டேனிங்காண்டி அந்த பெண்டுக்காண்டி எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு வச்சு இப்படி ரீல்ஸை வச்சு அமுக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டேப் அடிக்கணும்.
அதுக்கடுத்து ஸ்டீல் ஒயர் கட்டு கம்பியை போட்டு கட்டிட்டு திருப்பியும் அதுக்கு மேலேயும் டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பால்பின்குள்ளே வந்து 2 சுற்று கம்பியை 3ஆக மடக்கி 1.5 அடி நீளத்துக்கு உள்ளே விட்டு கட்டிட்டு நம்ம சர்வீஸ் பைப்பில் கட்டணும். அதே மாதிரி டேப் ரோல் வந்து ரொம்ப ரேட்டுன்னு ஆக போகிறதில்ல. புதுசாக பழகிறவங்களும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களும் சரி, நீங்கள் 2 எண்டுலேயும் சரி, இந்த ரீல்ஸ்லேயும் சரி கலர் விஷமாக டேப் அடிச்சிங்கன்னா நாளைக்கு எதுனாலும் ஒரு ஃபால்ட்டுனாலும் சரி ஈஸியாக வந்து எந்தெந்த வயரு அப்படின்றத நியூட்ரல் எது, ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், 3 ஃபேஸ் எதுன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து எங்கே சர்வீஸ் கட்டினாலும் சரி கலர் கோடு விஷமாக டேப் அடிங்க. கலர் கோடு விஷமாக டேப் அடித்தோம்னா நம்ம அந்த வீட்டில் பார்க்கலைனாலும் வேறு யாராவது புதுசாக வர்றப்போ வந்து அவங்களுக்கு பார்த்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் எல்லாத்துக்குமே ஒரே கலர் டேப் அடிச்சிருவாங்க. அப்படி அடிக்காமல் இருக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி சர்வீஸ் செய்கிற பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் அடிக்காமல் மீட்டர்லேருந்து போஸ்ட்டில் போய் முடிகிற வரைக்கும் ஒரே த்ரூவாக இருக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் டேப்பில் அளந்து வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இந்த பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பால்பின்னு ரொம்ப டேமேஜாக இருக்குது. திருப்பியும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் இன்னொரு பால்பின் நம்ம கட்டினோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைட்டாக முறுக்கிறப்பே உடஞ்சிரும். அதனால் பால்பின்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டே நீங்கள் எதனா கட்டுங்க. அதுதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி 2 அடியிலேருந்து 2.5 அடி ரீல்ஸ் டு ரீல்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க சர்வீஸ் ஒரே மாதிரியாக நீட்டாக இருக்கும். நீங்கள் மெஷர்மெண்ட் டேப்லையும் வைக்கலாம். மெஷர்மெண்ட் டேப்லனா ஒரு பைப்பை 2 அடி 2.5 அடி கட் பண்ணி வச்சுக்கிட்டு பிவிசி பைப்பை அதுக்காண்டி ரீல்ஸோட டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணலாம். அதே மாதிரி எர்த்து வயரு, அது மேக்ஸிமம் எர்த்து இல்லைங்க, இழுத்து கட்டுறதுக்கான ஸ்டீல் ஒயர் தான் நம்ம எப்பவுமே கிரவுண்டு எர்த்து போடுறது நல்லது. இதுக்கு முன்னாடி கிரவுண்டு எர்த்து எப்படி போட்டிருப்போன்னு நம்ம சேனலில் போட்டிருப்போம். பார்க்காதவங்க தெரியாதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி அந்த பைப்லேருந்து வர டேனிங்க்கும் நம்ம ஃபுல்லுமே டேப் அடிச்சிட்டோம், ஒயிட் கலர் டேப் அடிச்சிட்டோம். கலர் கோடு விஷமாக பார்க்குறப்போ வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஒரு ஃபால்ட்டுனாலும் அட்டன் பண்ணுறதுக்கு, சர்வீஸ்மேன் வயர்லெத்து பார்க்குறதுக்குனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கலர் கோடிங் டேப்பை மட்டும் எப்போயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெம்பராக ஸ்டீல் வேறு பக்கத்தில் போஸ்ட் இருந்துச்சுன்னா, இடைஞ்சல் இல்லைன்னா, ரோடு கிராஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இழுத்து கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீல்ஸை கட்டினீங்கன்னா தூக்கி சர்வீஸை போஸ்ட்டில் கட்டுறப்போ வந்து ரொம்ப நீட்னஸ்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறீங்க, நம்ம வேலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறட்டும். கமெண்ட் பண்ணுங்கள், எந்த டவுட்னாலும் நம்ம ரீப்ளை பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவாக இருக்குது. அதனால வந்து அதையும் நீங்கள் கரெக்டாக எங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் சரி நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பான முறையில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வேலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தெரியும். நீட்டாக கொசன்னு இல்லாமல் எர்த்லிங்க் அடித்து கரெக்டாக கிரவுண்ட் எர்த்தையும் கொடுத்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே வந்து மீட்டரை மாட்டினா போதுமானது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம வேலை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவுக்கும் நீங்கள் பார்க்குற வியூஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.